மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆணி 30 ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்கார். மாலை 7 மணி அளவு வரைக்கும். அதன் பிறகு 4ஆம் இடத்திற்கு வரார். புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய சாரத்தில் சந்திரனுடைய பயணம் சஞ்சாரம் இன்றைய நாள் இருக்கிறது. குருவை நோக்கி அந்த பயணம் இருக்கிறது. குரு 4ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, 3ல் இருக்கக்கூடிய குரு அந்த சந்திரன் அந்த குருவை நோக்கி 4ஆம் இடத்திற்கு இன்றைய நாளில் போக போகிறார். அப்படி போகும்போது குருவுடைய சாரத்திலேயே போகிறார். அதனால் குருவுடைய தன்மை அதிகமாக இருக்கிறது. அது 3, 4ஆம் இடங்களை சம்பந்தப்படுத்துகிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்றைய நாளில் பிள்ளைகளுக்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க, அது சரியாக வரலை. கல்யாண விஷயம் மாதக்கணக்கு வருடக்கணக்காக தேடிட்டு இருக்கிறீங்க, பொண்ணு பையன் அமையலை. இன்றைய நாள் அதற்காக நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு பிரார்த்தனை வேண்டுதலை வச்சுக்கலாம். ஒரு குருவை தேடி சென்று அவரிடத்தில் உபாயம் கேட்கலாம். என்ன பண்ணால் எங்களுக்கு வது கிடைக்கும், வரன் கிடைக்கும். அதாவது வதுன்னா பொண்ணு, வரன்னா பையன். கல்யாணத்துக்கு வீட்டில் உங்களுக்கு பையன் இருக்கான், மருமக வரணுன்னா பொண்ணு எப்படி வருவாயம் வீட்டுக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், எது தடுக்குது, ஏன் இந்த தடை வருகிறது, இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்களே கூட பேசி உங்களுக்குள்ளே கன்சல்ட் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒருவேளை ஜாஸ்தியாக இருக்கிறதோ, நமக்கு தகுந்த மாதிரி வர்றதை கூட நம்ம விட்டுடுறோமோ அப்படின்ற விஷயங்களை சிந்திக்கும்போது நல்ல உபாயங்கள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருந்து 2ஆம் இடத்துல சூரியன் புதன் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார், கேதுவோடு சேர்ந்திருக்கார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் திரும்ப திரும்ப ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் அது நடக்கும். பொதுவாக இந்த ஒரு ராசியில் விரையாதிபதி செவ்வாய் இருக்கிறதையும், அதே போல் ராசியாதிபதி சுக்கிரன் கேதுவோடு இருக்கிறதையும் வச்சு இதை சொல்லலாம். அது 4ஆம் இடமாக இருக்குது, சுகஸ்தானமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் நீங்களும் வேலை பார்க்கணும், கொஞ்சம் அலைஞ்சு தெரிகிற மாதிரி இருக்கணும், செலவும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதற்கான தைரியத்தை செவ்வாய் கொடுத்துடுவார். 2ஆம் இடம் பலமாக இருக்கிறது. அப்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்துக்காக உங்களுடைய பங்கு என்ன, நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய கடமைகள் என்ன. அப்புறம் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், புதன் அங்கேயே இருக்கார் சூரியனோடு சேர்ந்து. அப்போது நீங்கள் ஏதாவது செய்கிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன வழி, இதையெல்லாம் சிந்திக்கும்போது அதற்காக உங்களுக்கு பலன் கிடைக்கிறது, அதற்காக பிறருடைய உதவி கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம். மிதுன ராசி என்பவர்களே, இன்றைய நாள் கல்வி சம்பந்தமான அனுகூலம் உங்களுக்கு இருக்குது. ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடைய சாரமாக, அந்த குரு 7, 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இப்போ 10ஆம் இடத்தை நிறைய கனெக்ட் பண்ணுறார். ஏன்னா அவர் 2ல் இருக்கார். அப்போ அவருடைய பார்வை 10ஆம் இடத்திற்கு வருகிறது. அப்போ அதனுடைய சம்பந்தம் வருது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையிலையும் சொல்லலாம். இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது தனுசு, அங்கே குரு மூலம், பூராடம், உத்தராடம் இந்த நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பார். 10ஆம் இடம் மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவத்தில் இருப்பார். அப்போ இங்கே 2ஆம் இடம் கடகம், இங்கே புனர்பூசம், பூசம், ஆயில்யத்தில் இருக்கார். அப்போது இப்போ குரு 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் வளர்வதற்கு, வேலையில் முன்னேறுவதற்கு படிக்கிறது, கற்றுக்கிறது, இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரைனிங், கோச்சிங் அதெல்லாம் போகிறது, இந்த விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. குரு ராசியில் இருக்கார், ஜென்மகுரு காலம்னு சொல்லுவோம். இதில் நீங்கள் பாருங்கள், எப்போல்லாம் குரு தனியாக இருக்காரோ அப்போ கொஞ்சம் நீங்கள் மந்தமாக தான் இருப்பீங்க. அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்டிவாக அப்படியே உற்சாகமாக இருக்க முடியாது. கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எதையும் யோசித்து ப்ராப்பராக டைம் எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருப்பீங்க. மந்தம் போது அதை இப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா உண்மையான மந்தன்னா சனி தான். குரு கொஞ்சம் ஸ்லோவாக்குனாலும் மந்த நிலையை கொடுக்க மாட்டார். அப்போது மெச்சூர்டு அப்படின்னு சொல்கிறது, ஒரு முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி ஒரு விஷயத்தை அணுகுவார், அதுபோல் நீங்கள் இளமை பருவத்தில் இருந்தாலும் செயல்படுவீங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கு என்ன ஆகுதுன்னா, சந்திரன் ராசிக்குள்ளே வரப்போகிறார். ஒன்று ராசியாதிபதி ராசிக்குள்ளே மாலை நேரத்தில் 7 மணி அளவில் வர்றாரு. 2வது இந்த குருவுடைய சாரத்தில் அவர் இருக்கார். அதனால் இன்றைய நாள் நீங்கள் ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா அது கிடச்சிடும்.
வெளிநாடு சம்பந்தமாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அது கிடைக்கும். திருமண விஷயங்களில் நல்ல செய்தி கிடைக்கும். இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைக்கு நல்ல கடமைகளை செஞ்சு முடிக்கிறது. ஒருத்தர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கார், அதை செஞ்சு முடித்து என்னை நம்பினது கரெக்டு தான், தாராளமாக நம்பலாம், நீங்கள் முடிவெடுத்தது கரெக்டு தான், என்னை செலக்ட் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது, அந்த ஒரு பலன் இன்றைய நாளில் இருக்கிறது. எப்படி இதை எடுத்துக்கலான்னா, ராசியாதிபதி லாப ஆதாயஸ்தானத்தில் இருக்கார், கூட அந்த வீட்டு அதிபதி புதன் இருக்கார். அப்புறம் 12ஆம் பாவத்தில் குரு தனியாக இருக்கும்போது சந்திரன் மாலை நேரத்தில் சேர போகிறார். 12ஆம் இடத்துல குரு சந்திரன், 11ஆம் இடத்துல சூரியன் புதன். அப்போது நீங்கள் உங்களுடைய ஆற்றலையும் புத்தியையும் அனுபவத்தையும் கொண்டு ஒரு பலனை அடையிறது, அதற்காக நிறைய பாடுபட்டு உழைக்கிறது, உழைச்ச பிறகு அந்த பலன் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இன்றைக்கு உங்களை ப்ரூவ் பண்ண முடியும், நீங்கள் கரெக்டான பர்சன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியாது. பள்ளியிலையோ கல்லூரிலையோ வேலை பார்க்குற இடத்துலையோ எங்கே இருந்தாலும் சரி உங்களை ப்ரூவ் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னிராசி அன்பர்கள், இன்றைய நாளில் உங்களுக்கு சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக கொஞ்சம் நலிவடைஞ்ச நிலை, கொஞ்சம் நொடிஞ்சு போயிருக்கிறீங்க, கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. கூட இருந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, திரும்ப திரும்ப வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரல, உங்களுடைய வியாபாரம் சம்மந்தமாக உங்களுக்கு மிஷினரிஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான அம்சம். மொத்தமாக அப்படியே டோட்டலாக புதுப்பிக்கிறது, ஒரு சேஞ்சை கொண்டு வர்றது, அதை பற்றி சிந்திக்கலாம். உங்கள் தொழிலில் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் முன்னேறுவதற்காக, நிலையான வருமானம் பெறுவதற்காக என்ன வழி, என்ன செய்யணும், எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு பலன் இன்றைய நாள் இருக்குது. 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறது, கூட சூரியன் இருக்கிறது. 11ஆம் இடம் நீங்கள் தொடர்ச்சியாக லாபம் பெறுவதற்கான இடத்துல அந்த குருவுடைய சாரத்தில் சந்திரன் அங்கே வரப்போகிறது. அதனால் இன்றைய நாள் பலன். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பிடித்த விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும். மற்றவங்களுடைய பர்மிஷனுக்காக எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உயர்கல்வி பயிலணுன்ற எண்ணம் இருக்குது, அவள் பெற்றோர் ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக முன்னுக்கு வருவாங்க படிக்க வைக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் பிள்ளைங்களை படின்னு சொல்ல வேண்டிய மாதிரி இருந்தது. இப்போ பிள்ளைகள் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் பெற்றோருக்கு அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு பெரிய கல்லூரியில் அல்லது வெளிநாடு அனுப்பி பெருந்தொகையை செலவு பண்ண முடியாத நிலை சில இடங்களில் இருக்கிறது. இன்றைக்கு அது சாத்தியம். மேலும் இன்றைய நாளில் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடியவர்களுக்கு பிறருடைய உதவியானது கிடைக்கும். ஒரு தர்ம காரியம், தர்ம ஸ்தாபனம், அறக்கட்டளை, இது சம்பந்தமான விஷயம், கோவில் திருப்பணி சம்பந்தமானது, இதெல்லாம் செய்யக்கூடிய எண்ணம் மனதில் இருக்குதுன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் அதை வெளிப்படுத்தலாம், அதை ஸ்டார்ட் பண்ணலாம், அது பலன் தரும். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்று மாலை நேரத்தில் 7 மணி அளவில் உங்களுடைய சந்திராஷ்டமம் முடிகிறது. 8ல் சூரியன், சந்திரன், புதன் இந்த 3 பேர் இருக்காங்க. இன்று மாலை நேரத்தில் சந்திரன் அந்த 8லேருந்து 9ஆம் இடத்திற்கு வந்துடுறார். ஆட்சி பலம் பெறுகிறார். குரு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அப்போ கஷ்டப்பட்டவங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, எவ்வளோ இறங்கிறாங்களோ அவ்வளோ ஏறுவாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. மாலை வரைக்கும் நிதானமாக இருங்க. இன்று மாலை நேரத்தில் முக்கிய பணிகளை பிளான் பண்ணுங்கள். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் விருச்சிகத்துக்கு சொன்னது அப்படியே உல்ட்டா பண்ணிக்கலாம். மாலை நேரம் வரைக்கும் நல்ல எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம், உற்சாகமாக சுறுசுறுப்பாக வேகமாக இருக்கலாம். மாலை 7 மணி அளவில் சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வரார். அப்போ சந்திராஷ்டமம். ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது, என்னென்னா அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி பலம் பெறுகிறாருன்னும்போது அது ஒரு யோகம். அந்த இதுக்குள்ளே நீங்கள் வந்துடுறீங்க. அப்போது பெருசாக கெடுபலன் உண்டாகாது, நீங்களாக கெடுத்துக்கிட்டால் தான் உண்டு. ஏன்னா நிறைய நேரங்களில் தனுராசியில் இருக்கக்கூடியவங்க எந்த வயதில் எந்த மாதிரியான வேலையில் இருந்தாலும் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க. மற்றவங்க எடுக்கக்கூடிய முடிவை செயல்படுத்தக்கூடியவர்களாக தனுராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டீங்க. நீங்கள் தான் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அப்போது அந்த சுயமாக முடிவெடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழக்கமான பணிகளை தாராளமாக செய்யலாம்.
ஏதாவது தடைப்பட்டு பண வரவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை இன்றைக்கு செய்யலாம். மகர ராசி அன்பர்களே, இது மகத்தான நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. உற்சாகமாக இந்த நாளை தொடங்கலாம். 6-7 சந்திரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதில் 7ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி பலம், குரு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. திருமணமான தம்பதிகள் வந்து பிரிஞ்சு போகணுன்ற எண்ணம் இருக்குங்க, எண்ணம் கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கு உட்காந்து பேசுனீங்கன்னு சொன்னால் அந்த முடிவு மாற்றிப்பீங்க. ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பரஸ்பரம் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டு விட்டு கொடுத்து சேர்ந்து கண்டினியூ பண்ணலான்ற முடிவுக்கு வருவீங்க. கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர் வந்து பிரிஞ்சு போகலான்ற மாதிரி இருக்கிறீங்கன்னு சொன்னால் உட்காந்து பேசுனீங்கன்னா சரியாயிடும். பிரிந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்றுபடுவீங்க. சகோதரத்துவம் இன்னும் பலமாகும். அப்படியாக இன்றைக்கு ஒற்றுமை உண்டு, நல்ல பண வரவு உண்டு, ஆரோக்கியம் உண்டு. குறிப்பாக மனநிலை வந்து ரொம்ப உற்சாகமாக, சந்தோஷமாக, பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்க போகிறீங்க. கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கு கல்வி சம்பந்தமான தடை இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். தடைப்பட்ட கல்வியை தொடங்க முடியும். வேலை போயிடுச்சு ஏதோ ஒரு காரணத்துக்குன்னா நீங்கள் வந்து வேறு ஒரு வேலைக்கும் ட்ரை பண்ணலாம். அங்கேயே கூட போய் உட்காந்து பேசலாம். கொஞ்சம் டைம் வாங்கிட்டு எதற்காக உங்களை எடுத்திருக்காங்க வேலையை விட்டு அப்படின்ற மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்டு உங்கள் மேலே ஃபால்ட்டாக இல்லை அது நிர்வாகம் சம்பந்தமான அவங்களுடைய முடிவா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது உடல் உபாதை இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு பெரிய தீர்வு கொடுக்குறாங்க, சர்ஜரி அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா செகண்ட் ஒப்பீனியன் போய் அதுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது கண்டிப்பாக அப்படி தான் செய்யணுமா, வேறு வழி இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். குழப்பத்திற்கு முடிவு காணக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். மீனராசி அன்பர்கள், இந்த நாள் அனுகூலமாக இருக்கிறது. ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு மரக்கன்று வைக்கிறீங்க, ஒரு விதை போடுறீங்க இந்த நாள்னா அது வளர்ந்து வந்துடும். வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக கட்டி முடிச்சிருவீங்க. ஒரு வியாபாரம் பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வளர்ச்சி பாதையில் வந்துடும். குழந்தைகளுக்காக அவனுக்கு முடி இறக்கிறது, காது குத்துறது, அன்னப்பிராசனம், அக்ஷராபியாசம், அவங்களுக்கான ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுடைய வளர்ச்சி பற்றி நீங்கள் செய்யணும்னு சொன்னால் எந்த நாளில் செய்யலாம், எப்படி செய்யலாம், அதெல்லாம் இன்றைக்கு திட்டமிடலாம். இதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பலனை கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைக்கு அமாவாசை. அமாவாசை நாள் அப்படின்னு சொல்கிறது வந்து தந்தை இல்லாதவர்கள் அவருக்கான கர்மாக்களை செய்வதற்கான நாளாக இருக்கிறது. அது தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும். படையல் போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு பொழுது இருக்கிறது, விரதம் இருக்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, பசுமாட்டுக்கு ஆகாரம் கொடுக்கறது, பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சிவாலயத்துக்கு போயிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி அந்த குடும்பம் சார்ந்த வழக்கங்கள் இருக்கும். அமாவாசைனா இந்த விஷயங்களை செய்யணும், அப்பா இல்லைன்னா இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளில் நாங்கள் செஞ்சுடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் இன்னும் கூடுதலாக வந்து இன்னும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை நாட்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அந்த 12 மாத அமாவாசையும் அதை கட்டாயம் செய்யணும். இப்போ ஒருத்தர் வந்து இந்த பூலோகத்தில் வந்து ஜனித்து இருக்கார், உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஜீவன் இருக்கிறதுன்னு சொன்னால், அவருடைய சார்ந்த குடும்பம் சார்ந்த நபர்கள், பிள்ளைகளோ, பேரப்பிள்ளைகளோ, மனைவியோ, உடன் பிறந்தவர்களோ ஒருவேளை அவரை கைவிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு செய்கிறதுக்கு உலகத்திலேருந்து யார் வேணாலும் முன் வரலாம், யார் வேணாலும் அவருக்கு செய்யலாம். ஒரு அடைக்கலம் கொடுக்கலாம், ஆதரவு கொடுக்கலாம். இந்த வயதானவர்களுக்காக ஏஜ்டு ஹோம் அப்படின்னு முதியோர் இல்லம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் அவங்களுக்கு செய்யலாம். ஆனால் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து அவருடைய வாரிசுகள், அவருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு ஒருத்தரால் செய்ய முடியாது. ஒருவேளை அப்படி செய்யணுன்னா மகாலயபட்ச காலத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் இருக்கும்போது கூட நம்ம சில விஷயங்களை செய்ய முடியாமல் போனால் யாரோ ஒருத்தர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இல்லாதப்போ நம்ம மட்டும்தான் செய்யணும் அப்படின்றத சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அமாவாசைன்றது மிக முக்கியமான ஒரு நாள். அதை வந்து கட்டாயம் கடைபிடிக்கணும், குறிப்பாக தந்தை இல்லாதவர்கள். ஏனையவர்கள் வந்து இந்த நாளில் ஜீவகாருண்யம்னு சொல்லக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஏதாவது உதவி செய்கிறது, ஆகாரம், தீவனம் போன்ற விஷயங்களை கொடுக்கறது, இதை செய்யலாம். இந்த நாள் நம்முடைய மாலை முரசு நேயர்களுக்கு இனிய நாளாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.